சார்ந்து கொள்ள வேண்டியவரை சார்ந்து கொண்டால் கனப்படுத்த வேண்டிய இடத்தில் அவர் கனப்படுத்துவார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை 100% சார்ந்து வாழ்கிறவர்களாய் இருப்போம் என்றால் எந்த கூட்டத்தில் நம்மை கனப்படுத்த நினைக்கிறாரோ அங்கே அவர் கனப்படுத்துவார். ஒரே ஒரு பெண் எழும்புகிறாள். அந்த பெண்ணாக நீங்கள் நான் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், தன்னால் இயன்றதை செய்தாள். அது இயேசுவே கனப்படுத்தக்கூடிய விதத்துல இதெல்லாம் பிரசங்கத்தை கேட்டாளா? இல்ல, தன் உள் உணர்விலே வந்ததை செய்தாள். நான் செய்வது ஒரு மனிதனுக்கு அல்ல, என் பாவத்தை மன்னித்தவருக்கு, என்னை பரிசுத்தமாக்கினவருக்கு, என்னை வாழ வைத்தவருக்கு நான் இந்த கனமான ஒரு சேவையை நான் செய்கிறேன். கர்த்தரை தேடி வருவதற்கு முந்திக் கொள்ளுங்கள், ஆராதனைக்கு வருவதற்கு முந்திக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். அவள் செய்ததை இப்படி நடக்கும்னு சொல்லி வந்து அவள் செய்யல. யாருக்கு செய்தாலோ அவர் சொல்றாரு, இது உலகத்துல எல்லா இடங்களிலும் அறியப்படும். நீங்கள் செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருக்கு செய்கிறோம் என்கிற உணர்வோடு செய்ய வேண்டும். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா, நான் என் கர்த்தரை கனம் பண்ண போகிறேன், என் ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன், என் தேவனை நான் மகிமைப்படுத்த போகிறேன், அதற்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை நான் மேற்கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண நீங்க.